வணக்கம், நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் ஜெர்மானிய பொருளாதார மேதை கார்ல் மார்க்ஸ் அவருடைய ஜாதகத்தை புதிய கோணத்தில் ஆராய்வோம். கார்ல் மார்க்ஸ் இவர் பிறந்திருக்கிறது 5 மே 1812. பிறந்த நேரம் அதிகாலை 2 மணி. ஜெர்மன் நாட்டில் பிறந்திருக்காரு. ஐநம்சா கேபி. இவர் பிறக்கின்ற போது செவ்வாய் மகதசை இருப்பு 2 வருடங்கள் 4 மாதங்கள் 1 நாள். ஜாதகர் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்காரு. முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது லக்னப்பாக கும்பராசியில் 02 டிகிரி 54 நிமிடங்கள் கேதுவுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சப்ளையும் அமைஞ்சிருக்கு. கேது லக்ன பாவத்தில் இருக்காரு. லக்ன சப்ளாடாக வரக்கூடிய புதன் வக்ரகதியில் ரிஷபராசியில் இருக்காரு. புதன் ரிஷபராசியில் 01 டிகிரி 49 நிமிடங்கள் 39 வினாடிகள் கேதுவுடைய மண்டலத்திலையும் ராகுவுடைய சப்ளையும் இருக்காரு. கேது செவ்வாயுடைய மண்டலம் இருக்காரு. செவ்வாய் 3வது பாவத்தில் இருக்காரு. 9, 10 ஆகிய பாவங்களை ஆளக்கூடியவராக வராரு. 3வது பாவம் எழுத்து திறமை, பத்திரிகை தொழிலை குறிக்கும். ஜாதகர் ஒரு மிகச்சிறந்த பத்திரிகையாளர். கிரகங்கள் ஏறி இருக்கக்கூடிய டிகிரி பாகைகளை அடிப்படையாக கொண்டு கிரக மண்டல உபமண்டல பிரிவுகளை நடுவில் குறித்திருக்க பாருங்க. கும்ப லக்னத்திற்கு 7வது பாவத்தை ஆளக்கூடிய சூரியன் குருவுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்ளையும் இருக்காரு. 6வது பாவத்தை ஆளக்கூடிய சந்திரன் கேதுவுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்ளையும் இருக்காரு. 9, 10 ஆகிய பாவங்களை ஆளக்கூடிய செவ்வாய் ராகுடைய மண்டலத்திலையும் கேதுவுடைய சப்ளையும் இருக்காரு. 5, 8 ஆகிய பாவங்களை ஆளக்கூடிய புதன் கேதுவுடைய மண்டலத்திலையும் ராகுடைய சப்ளையும் இருக்காரு. 2, 11 ஆகிய பாவங்களை ஆளக்கூடிய குரு சந்திரனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்ளையும் இருக்காரு. தன லாபாதிபதியான குரு 5வது பாவத்தில் இருந்தாலும் கூட சந்திரனுடைய மண்டலம் இருக்காரு. சந்திரன் கும்பராசிக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி. சந்திரன் 12வது பாவத்தில் மறைந்திருக்காரு. தனாதிபதியான குரு 6, 12ஓட தொடர்பு கொள்வதால இவர் வாழ்க்கை முழுவதும் கடன் பிரச்சனையாலையும் தான் கொண்ட கொள்கை பிடிப்பின் காரணமாக வறுமையில் வாடினார். 4, 9 ஆகிய பாவங்களை ஆளக்கூடிய சுக்கிரன் சூரியனுடைய மண்டல பிரிவுலையும் செவ்வாயுடைய சப்ளையும் இருக்காரு. லக்ன பாவத்தையும் 12வது பாவத்தையும் ஆளக்கூடிய சனி செவ்வாயுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்ளையும் இருக்காரு. சனி செவ்வாய் காம்பினேஷன் 3, 9, 10 ஆகிய பாவங்களுக்கு கிடைப்பதால ஜாதகர் புரட்சிகர சிந்தனையாளராகவும் எழுத்தாளராகவும் புகழ் பெற்றார். ராகு கேது ஆகிய கிரகங்கள் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்ளையும் இருக்காங்க. கிரகங்கள் குறிகாட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். சூரியன் 5வது பாவத்தை மண்டல வாயிலாகவும் 6, 12 ஆகிய பாவங்களை சப்ளாடு வேளாண் குறிகாட்டுறாரு. சந்திரன் லக்ன பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 6, 12 ஆகிய பாவங்களை சப்ளாடு வேளாண் குறிகாட்டுறாரு. செவ்வாய் 7வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 1, 3, 9, 10, 11 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. செவ்வாய் 9, 10க்கு அதிபதியாகி லக்ன பாவத்தோடு 3, 9, 10, 11 ஆகிய பாவங்களை தொடர்பு கொள்வதை அடிப்படையாக வைத்து இவர் ஒரு பத்திரிகையாளர், உலக புகழ் பெற்ற எழுத்தாளர்னு நம்மளால் அடையாளம் காண முடியும். புதன் 1, 2, 8 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 7, 9, 10, 11 ஆகிய பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. புதன் 5ஆம் அதிபதி. புதன் கேதுவுடைய மண்டலத்தில் இருக்காரு. இவருடைய பிள்ளைகள் வறுமையினாலும் கடுமையான நோயின் தாக்கத்தினாலும் இறந்து போயினர். தன லாபாதிபதியான குரு 6, 12 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 5வது பாவத்தை சப்ளாடு வேளாண் குறிக்காட்டுறாரு. 6, 12 பாவ குறிகாட்டிகள் கடனின் தீவிரத்தையும் வறுமையின் வாட்டத்தையும் குறிக்கும். சுக்கிரன் 2, 4 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 7வது பாவத்தை சப்ளாடு வேளாண் குறிக்காட்டுறாரு. லக்னாதிபதியான சனி 3, 9, 10, 11 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 7வது பாவத்தை சப்ளாடு வேளாண் குறிக்காட்டுறாரு. ராகு 3, 7, 9, 10, 11 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 7வது பாவத்தை சப்ளாடு வேளாண் குறிக்காட்டுறாரு. கேது லக்னம் 3, 9, 10, 11 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 7வது பாவத்தை சப்ளாடு வேளாண் குறிக்காட்டுறாரு. லக்ன சப்ளாடா புதன் வராரு. புதன் 3, 7, 9, 10, 11 பாவங்களை குறிக்காட்டுறாரு. ஜாதகர் பத்திரிகையாளர், எழுத்தாளர். பத்திரிகை துறைக்கு முக்கிய பாவமான 3வது பாவ ஆரம்ப முனை ஆராய்வோம். 3வது பாவ ஆரம்ப முனை 01 டிகிரி 52 நிமிடங்கள் கேதுவுடைய மண்டலத்திலையும் ராகுவுடைய சப்ளையும் அமைது. சப்ளாடாக வரக்கூடிய ராகு
3, 7, 9, 10, 11 ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. ஜாதகர் உலக புகழ்பெற்ற எழுத்தாளர், பத்திரிகையாளர். 5வது வீட்டு ஆரம்பமான மிதுன ராசியில் 11 டிகிரி 11 நிமிடங்கள் சந்திரனுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சபலையும் அமையுது. மண்டல அதிபதி சந்திரன் 6க்கு அதிபதியாகி 12வது பாவத்தில் மறைந்திருக்காரு. குருவுடைய 6, 12 குறிகாட்டிகள் 2, 8 ஆகிய பாவங்களாக அமைவதை காண முடியும். கடனை சொல்லக்கூடிய 6வது பாவ சப்ளாட பார்ப்போம். 6வது பாவம் கடகராசியில் 0 டிகிரி 18 நிமிடங்கள் கேதுவுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்ளையும் அமையுது. சப்ளாட வரக்கூடிய சந்திரன் 6க்கு அதிபதியாகி 12வது பாவத்தில் இருக்காரு. 1, 6, 12 ஆகிய பாவ குறிகாட்டிகள் ஜாதகருடைய கடன் மற்றும் பொருளாதார நெருக்கடியை குறிக்குது. இவருடைய ஜாதகத்தில் செவ்வாய், புதன், சனி, ராகு, கேதுக்கள் 3, 9 ஆகிய பாவங்களை பலமாக தொடர்பு கொள்வதால் இவர் எந்த நாட்டிலையும் நிலையாக தங்கி இருக்க முடியல. கார்ல் மார்க்ஸுடைய சித்தாந்த கொள்கை கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத அரசுகள் அவரை வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். கார்ல் மார்க்ஸ் முனைவர் பட்டம் பெற்றவர், பேரறிவாளர். அவருடைய 9வது பாவ ஆரம்ப முனையை ஆராய்வோம். 9வது பாவ ஆரம்ப முனை விருச்சிக ராசியில் 0 டிகிரி 52 நிமிடங்கள் கேதுவுடைய மண்டலத்திலையும் ராகுடைய சப்புலையும் அமையுது. கேது, ராகு 2 கிரகங்களுமே 3, 9, 10, 11 ஆகிய பாவங்களை பலமாக குறிகாட்டுறதை பார்க்க முடியும். 3, 9, 10, 11 ஆகிய பாவங்கள் முனைவர் பட்டம் பெறுவதற்கான தகுதியான பாவங்கள். தொழிலை குறிக்கக்கூடிய 10வது பாவ சப்ளாட கவனிப்போம். 10வது பாவ ஆன்ம முனை விருச்சிக ராசியில் 23 டிகிரி 01 நிமிடம் குருவுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்புலையுமே அமையுது. குரு 5, 6, 12 ஆகிய பாவ குறிகாட்டிகளை குறிகாட்டுறாரு. கார்ல் மார்க்ஸ் அவர்களால் தன்னுடைய கொள்கை பிடிப்பு காரணமாக நிலையாக ஒரு இடத்துல இருந்து ஒரு நாட்டில் நிலையாக வசிக்கவும் முடியல. நிலையாக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து வருமானம் ஈட்டவும் முடியல. விம்சோத்ரி தசாபுத்தி அடிப்படையில் இவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த சில உண்மை சம்பவங்களை விம்சோத்தரி தசாபுத்தி அடிப்படையில் சுருக்கமாக பார்ப்போம். கார்ல் மார்க்ஸ் அவர்கள் 1836ஆம் ஆண்டு தன்னுடைய 24வது வயதில் பத்திரிகை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றார். குரு மகாதச சனி புத்தியில் சுக்கரனுடைய அந்தரத்தில் குரு 6வது பாவ குறிகாட்டியாக அமைவதை காண முடியும். புத்திநாதனாக வரக்கூடிய சனி 3, 9, 10, 11 ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. 3, 9, 10, 11 ஆகிய பாவ குறிகாட்டிகள் பத்திரிகை துறையில் ஜாதகர் வேலையில் அமர்வதை குறிக்கும். கார்ல் மார்க்ஸ் அவர்கள் 1841ஆம் ஆண்டு முனைவர் பட்டம் பெற்றார். குரு மகாதச சுக்கிர புத்தியில் செவ்வாய், ராகு அந்தரங்களில் தசாநாதன் குரு 5, 6, 12 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. 6, 12 ஆகிய பாவங்கள் ஆராய்ச்சி படிப்புக்கு ஏற்ற பாவங்கள். புத்திநாதனாக வரக்கூடிய சுக்கிரன் 2, 4, 7 பாவங்களை குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் செவ்வாயுடைய சப்ளை இருக்காரு. செவ்வாய் 9, 10 பாவங்களை ஆளக்கூடியவர்னு கவனிக்கணும். அந்திரநாதர்களாக வரக்கூடிய செவ்வாய், ராகு ஆகிய 2 கிரகங்களுமே 3, 9, 10, 11 ஆகிய பாவங்களோட பலமாக குறிக்காட்டுவதை காண முடியும். கார்ல் மார்க்ஸ் அவர்கள் 1867லேருந்து 1883 வரைக்கும் அரிய பொக்கிஷமான தாஸ் கேபிட்டல் எனும் நூலை இயற்றினார். புதன் மகா தசையில் முழு மூச்சோட எழுத்து பணியில் ஈடுபட்டு இருந்தார். புதன் குறிக்காட்டக்கூடிய வீடுகளை பாருங்கள். புதன் 1, 2, 8 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 7, 9, 10, 11 ஆகிய பாவ குறிகாட்டிகளை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 3, 9, 10, 11 ஆகிய பாவ குறிகாட்டிகள் எழுத்துப்பணி சிறப்பாக அமைவதற்கான குறிகாட்டிகள். 1881ஆம் ஆண்டு இவருடைய மனைவி ஜென்னி மறைந்து போகிறாரு. புதன் மகா தசையில் குரு புத்தியில் தசாநாதன் புதன் மண்டலம் வாயிலாக குறிக்காட்டக்கூடிய 1, 2, 8 ஆகிய பாவ குறிகாட்டிகள் அவருடைய மனைவிக்கு 2, 7, 8 ஆகிய பாவ குறிகாட்டிகளை அமைவதை காண முடியும். தசாநாதன் புதன் 2, 7 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. புத்திநாதனாக வரக்கூடிய குரு 6, 12 பாவங்களை குறிக்காட்டுறாரு. ஜாதகருடைய 6வது பாவ குறிகாட்டி ஜாதகருடைய மனைவிக்கு 12வது பாவமாக குறிகாட்டுவதை கவனத்தில் கொள்ளணும். தசாநாதனுடைய 2, 7 ஆகிய பாவ குறிகாட்டியும் புத்திநாதனுடைய 12வது பாவ குறிகாட்டியும் ஜாதகருடைய மனைவியின் இறுதி நாட்களை குறிக்காட்டுது. அளப்பெரிய கொள்கைக்காக தன்னுடைய வாழ்நாளை தியாகம் செய்த கார்ல் மார்க்ஸ் அவர்கள் 14 மார்ச் 1883ஆம் ஆண்டு புதன் மகாதச சனி புத்தி சுக்கரனுடைய அந்தரத்தில் இயற்கை எழுதுகிறாரு.
தசாநாதன் புதன் 7வது பாவத்தை குறிக்காட்டுறாரு. புத்திநாதனான சனி லக்னம் மற்றும் 12வது பாவத்திற்கு அதிபதியாகி 7வது பாவத்தை பலமாக சப்ளாடு வேலை குறிக்காட்டுறாரு. அந்திரநாதன் சுக்கிரன் கும்ப லக்னத்திற்கு 4-9க்கு அதிபதியாகி பாதகாதிபதியாகி 2-4 7வது பாவத்தை சப்ளாடு வேலை குறிக்காட்டுறாரு. 2-7-12 ஆகிய பாவ குறிகாட்டிகளின் கூட்டு விளைவு ஜாதகருக்கு மாரகத்தை ஏற்படுத்தும். மற்றொரு ஜோதிட காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.